ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த தோட்டத்தில் இந்த கொல்லையில் தான் பண்ணைக்கீரை காலையில் பறிச்சிட்டு வந்தேன். குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், எல்லாம் தெரியும் பாருங்கள், நான் காட்டுறேன். அவ்வளோ இயற்கையாக அந்த மழை பெஞ்சு ஒரு சின்ன துளிர் மாதிரி வருது பண்ணைக்கீரை. அதை எடுத்துகிட்டு வந்து அதோட இனி ஒரு சின்ன செடி இருக்குது. இந்த சைடு கூட பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 2 இலை வர்ற மாதிரி இருக்கும் பாருங்க, தேங்காய் பூ அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த கீரையை பறிச்சிட்டு வந்தீங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு, எவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம வீடை ஒட்டியே பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குது பாருங்கள். இதை ஒட்டியே இந்த கொல்லை இருக்குது. போய்ட்டு காலையில் கீரை பறிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து, அது என்னென்னா நமக்கு வந்து பெரிய கீரையாக பறிக்கக்கூடாது, சின்ன கீரையாக வந்து எடுக்கும் பொழுது அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மட்டன் குழம்போட டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக இருக்கும். பாருங்கள், காட்டுறேன். நம்ம வீடு ஒட்டி இதோ பார்த்தீங்களா, பாருங்கள், இங்கே தான் பாருங்கள், பார்க்கவே நல்லாயிருக்கும். இது வந்து பாசிப்பருப்பு, இதோட பாசிப்பருப்பும் துவரப்பருப்பு போட்டு அந்த கீரையை பண்ணோன்னா, அது கீரை வந்து சின்னதாக இருக்கனால அவ்வளோ தெரியாது. பசங்க சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அதில் கீரையோட சத்து பசங்களுக்கு போக ஆரம்பிச்சிடும். பார்த்திங்களா, பார்க்கவே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். பிள்ளைங்க அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கீரை குழம்பு, கீரை சாம்பார். நம்ம பிள்ளைங்க எது சாப்பிடாதோ அது ஏதாவது ஒரு குழம்போடு கொடுக்கும்பொழுது பிள்ளைகளுக்கு தேவையான சத்து கிடைக்கி. இந்த பண்ணைக்கீரையில் வந்து நிறைய மூலிகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க டாக்டரு. உடலுக்கு இரும்பு சத்துலேருந்து இன்னும் நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கி. நம்ம அந்த இயற்கையாக கிடைக்கிறது, மழை பெஞ்சு எந்த மருந்து அடிக்காமல் கிடைக்கிற பொருள் ஒவ்வொன்றும் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம். நம்ம மழைக்காலங்களை பார்க்கும்பொழுது இருக்கும். பண்ணைக்கீரை எடுத்து சாப்பிடுங்க, உடலுக்கு ஆரோக்கியம், பிள்ளைகளுக்கும் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.